Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் spring onion போட்டு ஒரு டிஃபரண்டான prawn gravy ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். 2 ஸ்ப்ரிங் ஆனியனை, அதாவது கீழே உள்ள சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணீர் நல்லா கொதிச்ச அப்புறமா 1 டீஸ்பூன் கசகசா, 4 cashew nut, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம். ஆறின அப்புறமா மிக்சி ஜாரில் இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரான் கிரேவியோட இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கப் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த ப்ரான் கிரேவிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காட்டி நம்ம நார்மல் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 3 போட்டுக்கோங்க. 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் நமக்கு நல்லா வதங்கட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு வாசம்லாம் போகிறதுக்கு ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் இது போடாமலே இந்த கிரேவி நான் சொல்கிற மெத்தடில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஸ்ப்ரிங் ஆனியன் குக் ஆன அப்புறமா 500 கிராம் ப்ரான்ஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரான்ஸ்லேருந்து நமக்கு நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி இந்த மாதிரி பாதி அளவுக்கு சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரான்ஸ் எல்லாம் நமக்கு சுருங்க ஆரம்பிக்கவும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்த மிளகு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு மிளகாய் பொடியோட வாசனைலாம் போகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது இதை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டில் நல்லா 3/4 பதத்துக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிச்ச அப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 நட்சத்திர சோம்பு, 1 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதற்கு தேவையான அளவு உப்பு, அரை மணி நேரம் ஊற வச்ச 1 கப் பாசுமதி அரிசி. உங்கள்கிட்ட பாசுமதி அரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ரைஸ் குக் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போது ப்ரான் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசாலாவோட வாசம்லாம் போய் ப்ரான் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 1/2 கப் தண்ணியவும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிரேவி திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். ரைஸ் எல்லாம் நமக்கு இப்போ குக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை வடித்து எடுத்துடலாம். இப்போது கிரேவி திக்காயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சிட்டு வந்துட்டு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரான் மசாலா ரைஸ்க்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.